ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு சாம்பார் பொடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுவும் வறுக்காமல் எப்படி நம்ம தயார் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் நினைக்கிறோம் நம்ம மல்லி நிறையா போட்டால் தான் சாம்பார் நல்லா வாசமாக இருக்கும் அப்படின்னு. இல்லை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலரும் நல்லா பெர்ஃபெக்டாக இருந்ததுன்னா அந்த சாம்பாரோட கலரும் திக்னஸும் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்க்குறதுனால எல்லாத்துலேயும் ரொம்ப வாசம் அதிகமாகி அது நம்ம சாம்பார் தயாரிக்கிறப்பையும் இதெல்லாம் போடுவோம். எல்லாம் போடும்போது அது ஒரு மாதிரி சாம்பாரோட தன்மையே மாற்றிடுங்க. ஹோட்டல்லாம் வறுக்கிறதுலாம் கிடையாதுங்க, அப்படியே தான் போட்டு அரைக்கிறாங்க. வாங்க, நான் உங்களுக்கு கரெக்டான அளவோட எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டாக கொடுத்து வாங்கிக்கோங்க. பழைய தனியா அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே புதுசாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சாம்பார் தூள் மனம் ரொம்ப நாள் அதிகமாக இருக்குங்க. இது அரைச்சி வச்சாலும் ஒரு 6 மாதம் கெட்டே போகாது. ஃபஸ்ட்டு மிளகாயோட காம்பு, அதில் ஏதாவது பூச்சி, அந்த சொத்தல் அந்த மாதிரி இருந்தால் எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி காம்பு கிள்ளி எடுத்துக்கோங்க. நான் 1 கிலோ மிளகா எடுத்திருக்கேன். அதுக்கு தனியாவோட அளவு பார்த்திங்கன்னா மல்லி 1/2 கிலோ எடுத்துக்கிட்டால் போதுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா புது மல்லியாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கோங்க. நான் மல்லி பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு அப்படியே புதுசாக இருக்குங்க. இந்த மாதிரி மல்லி எடுத்தாலே நம்மளுக்கு சாம்பார் தூள் நல்ல வாசனையாக இருக்கும். 1/2 கிலோ மல்லி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு 50 எடுத்துக்கோங்க. சீரகம் ஒரு 60 கிராம் எடுத்துக்கோங்க. வெந்தயம் 50 கிராம் எடுத்துக்கோங்க. விரலி மஞ்சள் 100 கிராம். இது வயிற்று புண்ணு ஆற்றுங்க, அதனால் விரலி மஞ்சள் யூஸ் பண்ணிக்கோங்க. துவரம்பருப்பு 125 கிராம் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு 100 கிராம் எடுத்துக்கிட்டால் போதும். கடலைப்பருப்பை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய சேர்த்திங்கன்னா கொலன்னு மேலே நுரக்கட்டி சாம்பார் நல்லா இருக்காதுங்க. அதனால் கடலைப்பருப்பை கொஞ்சம் கம்மியாகவும் துவரம் பருப்பை அதிகமாகவும் யூஸ் பண்ணும்போது நமக்கு காரக்குழம்பு, புளிக்குழம்பு இது எல்லாத்துக்கும் சேர்க்கும்போது நல்லா இருக்குங்க. காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நல்லா ஏதாவது க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. புதுசாக வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாம்பாரோட மணமும் அந்த வாசனையும் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நான் தனித்தனியாக தாங்க காய வச்சுருக்கேன். மல்லியை தனியாக காய வச்சுக்கோங்க, மிளகாயை தனியாக காய வச்சுக்கோங்க. அப்புறம் நான் சொன்னேன்ல மிளகு, சீரகம் இது எல்லாத்தையும் ஒரு தாம்பாளத்தில் கொட்டி அதை மட்டும் தனியாக இதை நல்லா காய வச்சுக்கோங்க. மிளகாய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கையில் உடச்சேன் பாருங்கள், அந்த மாதிரி காஞ்சு வரணுங்க. அந்த மாதிரி உடஞ்சதுக்கப்புறம் அதே மாதிரி மல்லியையும் நல்லா வெயிலில் வச்சு இது எல்லாத்தையும் இது பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக அந்த மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் இடிக்கல்லில் தட்டி நல்லா சின்ன சின்ன பீஸாக, அப்போ தான் உங்களுக்கு மிஷினில் நல்லா அரைப்படுங்க. அதனால் நான் பார்த்தீங்கன்னா அதையும் 1 2ஆக தட்டி எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் நல்லா போட்டாச்சுங்க. அது நல்லா அப்படியே போட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. குலுக்கி விட்டுட்டு மிஷினில் அரைச்சிட்டு நல்லா காய வச்சு நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ண வேண்டியதாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா பெருங்காயமோ கருவேப்பிலையோ இதெல்லாம் நான் சேர்க்கவும் இல்லைங்க. ஏன்னா நம்ம இதெல்லாம் சாம்பார் வைக்கும் போதே சேர்ப்போம். இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு தடவை சாம்பார் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ மணமும் சுவையும் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம காயெல்லாம் வேக வச்சுட்டு புளி கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம சாம்பார் தூளை போட்டு புளியும் சாம்பார் தூளும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் பருப்பை ஊற்றி சாம்பாரை இறக்கி பாருங்கள். செம சூப்பரான சாம்பார், நல்லா திக்காக கரெக்டாக கலரும் மணமும் நல்லா இருக்குங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.